சாதுரியமிக்க ரிஷப ராசி ரிஷப லக்ன நேயர்களே, குணமே கர்மா, விழிப்புணர்வு பரிகாரம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க வீட்டு சூழல், உங்க குடும்பத்தார், இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போறோம். நாம இங்க சொல்லக்கூடிய விஷயம் பேசிக்கா அப்படியே இருக்கும். சில விஷயங்கள் மாறி இருக்கும். ஆனா 90 பங்கு நம்ம சொல்றது இதுல சரியா இருக்கும். இது நாம என்னுடைய குரு சொல்லி கொடுத்தது, அது இல்லாமல் நான் பல இதில் படித்தது, ரெண்டாவது அனுபவத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கலாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்து அதன் மூலியமா நான் சொல்கிறேன். அனுபவத்தில் பார்த்து தான் சொல்கிறேன். இது பொதுவானது. இந்த ரிஷப ராசி லக்னத்தை சேர்ந்தவங்க, அவங்க குடும்பத்தாருக்கு தேவையான விஷயங்கள் இருக்குல்ல, அவங்க குடும்பத்தாருக்கு தேவையான பொருட்கள், விஷயங்கள் இருக்குல்ல, அதை இவங்க தயார்படுத்தி கொடுக்கக்கூடிய எண்ணம் உள்ளவங்களா? அவங்க குடும்பத்தாருக்கு தேவை. ஒரு அப்பா இருக்காரு, நம்ம மனைவிக்கு தேவை, பிள்ளைங்களுக்கு தேவை. அம்மா இருக்காங்க, கணவருக்கு தேவை, பிள்ளைங்களுக்கு தேவை. வீட்டில் ஒரு பையன் இருக்கான், நம்ம அப்பா அம்மாவுக்கு இது தேவை. அடுத்த குடும்பத்தாருக்கு தேவையான பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை முன்கூட்டியே இவங்க திட்டம் போட்டு வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்பாவுக்கு இந்த கண்ணாடி தேவை, அப்பாவுக்கு ஒரு செல்லு வேணும், அம்மா அப்படின்னு பையன் நினைப்பான். அப்பா அவனுக்கு அடுத்த லேப்டாப் சீக்கிரம் வாங்கி கொடுத்துடணும், அது இன்னும் அடுத்த அப்கிரேடில் வாங்கி கொடுக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா திங்க் பண்ணிட்டு இருப்பார். அம்மா அவருக்கு நல்ல வண்டி ஒன்று வாங்கணும். இப்படி அந்த குடும்பத்தாருக்கு உண்டான பொருட்களை அந்த தேவைறதுக்கு முன்னாடி முன்கூட்டியே நம்ம வாங்கணும், அதுக்காக பொருளாதாரத்தை நம்ம சேமிப்பு வைக்கணும், அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அந்த குடும்பத்தார் மேல இருக்கும். அது மிகவும் ஒரு பாராட்டத்தக்க குணம். இந்த ராசி லக்னத்தை சேர்ந்த பெண்கள் வீட்டை எப்படி பராமரிப்பாங்க, வீடை எப்படி பராமரிப்பாங்க? இவங்க வீடு மிகவும் நல்ல முறையில் அந்த வீடு பராமரிப்பு இவங்களுடைய அப்படி எண்ணமா இருக்கும். இவங்களுடைய கூட பிறந்த எண்ணமா இருக்கும். வீடு நல்லா வச்சுக்கணும். ரொம்ப வசதியான, ரொம்ப லக்ஸுரியான அமைப்பில் இல்லைன்னா கூட சரி, அந்த வீடை நல்ல முறையில் வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள போனாவே அது நமக்கு அது எவ்வளவு எளிமையான வீடா இருந்தாலும் அங்க போனோடனே ரொம்ப நல்லா திருப்திகரமா இருக்கும். அதோட சுத்தம், அவங்க வச்சிருக்க முறை, அந்த வீட்டோட சுத்தத்தையும் நல்லா வச்சிருப்பாங்க, அட்மாஸ்பியர் நல்லா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைப். இவங்க அந்த வீட்டு சூழ்நிலையில எப்படி வச்சிருப்பாங்கன்னா, வீடு வச்சிருக்க மாதிரி அந்த சூழ்நிலை எப்படி வச்சிருப்பாங்கன்னா, அந்த சூழல் அப்படியே அமைதியா வச்சிருப்பாங்க. மகிழ்ச்சியா இருக்கும், குதூகலமா இருக்கும். இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு இருக்கும். சில பேருக்கு வீட்டுக்கு ஏடா போவோம், தூங்கத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க சில பேர். ஆனா இவங்க இருக்கிற வீட்டில் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. வீட்டில் அவ்வளோ அமைதி இருக்கும். தேவையில்லாத சத்தங்கள், தேவையில்லாத விஷயங்கள் வராதுங்க. அதே மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி அங்கே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த வீட்டில் இருக்கும். குதூகலமாக இருப்பாங்க. அது இந்த ரிஷப ராசி லக்னத்துக்காரங்களோட வீட்டு சூழல் அது மாதிரி வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு பிடிக்குமா, வாடகை வீடு பிடிக்குமா? என்னதான் இவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வாடகை வீட்டில் இருந்தாலும் அவங்களோட முதல் கொள்கை சொந்தமா ஒரு வீடு அல்லது நிலம், வாகனம். வீடு, நிலம், வாகனம், இது மூணு நமக்கு சொந்தமா இருக்கணும். மற்றெல்லாம் அப்புறம், அது வரைக்கும் எவ்வளவு வேணா தம் கட்டிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வேற நகை நட்டோ, அது இது துணிமணி, இந்த வகையில கூட வீண் செலவுலாம் அங்கே ஊர் சுற்றி போய் இதெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. இவங்க முதல்ல விரும்புறது சொந்த வீடு. அந்த வீட்டு சூழலை அந்த மாதிரி நிர்வகிக்கூடியவங்க. நமக்கு சொந்த வீடு இருக்கணும், சொந்தமா ஒரு வாகனம் இருக்கணும் இப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க. ஆனால் அது ரொம்ப நேசிப்பாங்க. இயற்கை சூழல்ல நம்ம வாங்கக்கூடிய வீடு, நமக்கு அமையக்கூடிய நிலங்கள் இயற்கை சூழலில் இருக்கணும். வீட்டில் இருந்து அப்படியே இயற்கையை ரசிக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சமாச்சும் அந்த ஸ்பேஸ் இருக்கணும். கொஞ்சமாச்சும் சின்ன தோட்டங்கள் போடுறதுக்கு இது இருக்கணும். சின்ன புல்தரை எங்கேயா போட முடியுமா, அதில் சின்ன அந்த வாட்டர் பாண்ட் எதாவது அமைக்க முடியுமா? இதெல்லாம் இவங்க கற்பனையில்
அந்த வீட்டில் கொஞ்சம் கூட பக்கத்தில் ஒரு 5 சரடி கூட இடம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளேயே அந்த வாட்டர் பூல் மாதிரி ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு அந்த தண்ணி அங்கே ஏதோ ஒரு இடத்துல சின்ன இதாக வைக்கிறது, அங்கே ஒரு இப்போ இயற்கை செடிகள் வந்து கொஞ்சம் வளர்த்துறது, புல்தரை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் புல்தரையை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது, இதெல்லாம் இவங்களுடைய எண்ணங்கள். இவங்க குடும்பத்தார்கள் எப்படி நடந்துக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. குடும்பத்தார் நடந்துக்கிறது இவங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? குடும்பத்தார் அமைதியாக பேசணும், அமைதியாக நடந்துக்கணும், ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கணும். சௌகரியத்தை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. ஜனரஞ்சகமான வாழ்க்கை முறை இருக்கணும். அதோடு சேர்த்து சொத்து சுகமும் வேணும். நல்ல இடத்துல குடியிருக்கணும். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? அமைதி வேணும், மகிழ்ச்சி வேணும், சௌகரியம் வேணும், ஜனரஞ்சகமாக வாழணும், அதோடு சேர்த்து சொத்து சுகமும் இருக்கணும். அது வந்து நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கணும். இதுதான் இவங்களோட எண்ணத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இவங்களுக்கு உபசரிக்கிற பழக்கம் இருக்குமா? நல்ல உபசரிப்பு பழக்கம் வருவாங்க. அந்த உபசரிப்பில் கூட இவங்க வந்து ஏதோ உபசரிக்கணும் அப்படின்னு இல்லாமல் அந்த உணவு வந்து ரொம்ப சிறந்த உணவாக உபசரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருவாங்க. இப்போ மேச ராசி லக்னமும் உபசரிக்கணும் உள்ளவங்க. அவங்க வந்து அவங்க வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்களா, நல்லா அவங்க வயிறு நிரம்ப சாப்பிட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஆனால் இவங்க வந்து அவங்க கொஞ்சமாக அவங்க சாப்பிட்டாலும் குவாலிட்டியாக சாப்பிட்டாங்களா, அந்த டேஸ்ட் வித்தியாசமான டேஸ்ட்டாக சாப்பிட்டாங்களா அப்படின்னு இவங்க வீட்டில் வந்து தயாரிக்கிற ஃபுட்டே பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்ற உணவு சாப்பிட்ற பழக்கமே குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் ரொம்ப குவாலிட்டியான ஃபுட்டை சாப்பிடணுங்கிற எண்ணம் உள்ளவங்க. இது சொல்லுவோம், அது ஒரு விசித்திரமான எண்ணம். சரி, இவங்க நல்லா உபசரிக்கிறாங்க உறவினர்களை. உறவினர்கள் வீட்டுக்கு போனால் அவங்க இவங்க நல்லா உபசரிக்கணும்னு நினைப்பாங்களா? அங்கே நீங்கள் பார்க்கணும் வித்தியாசத்தை. இந்த மேசராசிலாம் ஒருத்தர் வீட்டுக்கு போனோன்னா அங்கே உபசரிப்பு சரியில்லைன்னு கூட அங்கே கீழே உட்காந்துக்கிட்டு அப்படியே அங்கே என்ன இருக்குதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி கலகலன்னு அங்கே இருந்துட்டு வருவாங்க. அங்கே போன கலகலன்னு பேசணும், அப்படியே ஒரு நட்பை பரிமாறிக்கணும், இதை பரிமாறிக்கணும். நாம் 2 எஸ்ஐ பொசுக்காக பேசினாலும் சரி, அவங்க 2 பேசினாலும் சரி, அதை கண்டுக்காமல் அப்படியே வந்துடுறது. அது வந்து அவங்க. ஆனால் இவங்க வந்து இந்த உறவினர் வீட்டுக்கு போனாங்கன்னா, நண்பர்கள் வீட்டுக்கு போனாங்கன்னா, அங்கே வந்து இவங்களை அவங்க சரியாக உபசரிக்கலை அப்படின்னா இவங்களால் அதை பொறுத்துக்க முடியாது. என்ன இப்படி ஏனத்தானு செஞ்சுட்டாங்களே, இவங்க கூப்பிட்டாங்க அதுக்கு தான் வந்தோம், இப்போ இவ்வளோ அசால்ட்டாக நடந்துக்கிறாங்க, அப்போ இவங்க உபசரிப்பு முறையே சரியில்லையே, இனிமேல் இவங்க வீட்டுக்கே நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இவங்களுக்கு வந்துடும். அந்த உள்ளுக்குள்ளே வந்து அந்த இது உருவாகும். அது இவங்க வீட்டை எப்படி அழகாக வச்சுக்குவாங்க, வீட்டை அழகுப்படுத்துறதுல இவங்க வந்து ரொம்ப ஆர்வம் காமிப்பாங்க. எப்படி அழகுப்படுத்துவாங்க? வீட்டு உபயோக பொருட்கள் இருக்குல்ல, அது அந்த இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு உண்டான பொருட்கள் இருக்குல்ல, ஃபர்னிச்சர்ஸ் அது இது இந்த மாதிரி, அது ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டிவாகவும் இருக்கணும், அது வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். சும்மா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி இருக்கக்கூடாது. அதை நம்ம உபயோகப்படுத்தணும், ஆனால் அது பார்த்தா ரொம்ப அழகாகவும் இருக்கணும், வீட்டுக்கு ஒரு அலங்கார பொருளாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நினச்சி அதெல்லாம் வாங்குவாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டு நல்லா சுத்தமாக வச்சுக்குவாங்க, நல்ல நிலையில் வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே போனோம்னா ரொம்ப எல்லாம் பேசுவாங்க, பிடிப்பாங்க, ரொம்ப மற்றவங்க நம்மளை இதாக நடத்தணும், நம்ம உயர்வாக நினைப்பாங்க. ஆனால் பார்த்தா அந்த ஃபர்னிச்சரில் வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த குப்பைகள்லாம் அப்படியே இருக்கும், அந்த பின்னாடி குப்பைகள் அதெல்லாம் கூட துடைக்க மாட்டாங்க. அது வந்து இவங்களுடைய ராசி கெட்டு போயிருந்தா அதில் வந்து கவனமே செலுத்த மாட்டாங்க. ஆனால் ராசி நல்ல நிலையில் இருந்தால் முக்கிய கவனம் அதில் தான் செலுத்துவாங்க. வீடு நம்ம துடைக்கிற மாதிரி ஃபர்னிச்சரும் தினம் நம்ம துடைக்கணும், அதில் தூசுலாம் பார்த்துக்கணும், அது மேலே போடக்கூடிய விரிப்புலாம் நல்லா இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்லேயே சலுப்பு சங்கடம் வந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அது தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஓரத்தில் விளிம்பில் அந்த கால் படுற இடத்துல அழுக்கு இருந்தால் அது சட்டையே பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் இவங்க ராசி நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இவங்களை நல்ல மனநிலையில் வீட்டில் இருக்கவங்க வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். இவங்க வந்து ஒரு மாதிரி சலுப்பு மனநிலையில் வச்சுருந்தாங்கன்னா இதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. இவங்க எந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க? இவங்க குடும்பம் சின்னதாக இருக்குமா பெருசாக இருக்குமா? இவங்க பெரிய குடும்பத்தில் தான் பிறந்திருப்பாங்க. இவங்க பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்கள தான் இருப்பாங்க. இவங்க வளர்றாங்க, வளரும்போது அந்த குடும்பத்தார் கூட தான் இருப்பாங்களா? இப்போ மேசத்தோட குணம் பார்த்தோம், அந்த குடும்பத்தார் கூட இருக்கணுங்கிற எண்ணம் உள்ளவங்க. அங்கே வெளியே தனி குடித்தனம் போனால் கூட
தான் குடும்பத்தார்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போனா கூட மறுபடியும் போய் சௌஜன்யமா பழகக்கூடாது. அது ஒரு டைப். அது நல்லா இருக்கும். அது பிரச்சனை பண்ணிட்டு தனி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இருந்தாலும் தினம் இங்கே வருவாங்க. தினம் வந்து இவங்ககிட்ட எப்பவும் போல அதெல்லாம் மறந்துட்டு நீங்க எத்தனை தடவை பிரச்சனை தான் மறந்துட்டு எப்பவும் போல பழகுவாங்க. அந்த மாதிரி இவங்க இருக்கக்கூடியவங்களா? இல்ல. இவங்க வளர வளர தனியா வேறு இடத்துல போய் வளர வேண்டிய சூழ்நிலை வந்துடும். திருமணத்துக்கு முன்னாடி கூட சில பேருக்கு இவங்க வளர வளர டெவலப் ஆகும்போது இவங்க வந்து அப்படியே வேற இடத்துல போய் வளர வேண்டிய சூழ்நிலை தானாவே அமைஞ்சிடும். அந்த சூழ்நிலை வந்து இவங்களுக்கு இயற்கையாக அமைஞ்சிடும். இவங்க பெற்றோர்கிட்டையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இடத்துல ஒன்னா வாழணுங்கிற எண்ணம் உள்ளவங்களா? சின்ன வயசுல இருந்தே பெற்றோர்களிடமிருந்தும் சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரிந்து வாழ வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தானாக இவர்களுக்கு உருவாகிவிடும். தானாவே அதை இவங்க அறியாம அது உருவாயிடும். தனியா பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை. இதை தனியா பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துருது. அதனால குடும்ப பொறுப்புகளை வந்து தட்டி கழிப்பாங்களா? ஒரு விஷயம் செய்யணும், அது என்னுடைய பங்கெல்லாம் கிடையாது, நான் இங்க இல்லை, நீங்களே பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா? இல்லை அதை பற்றி அவங்கள பற்றி நம்ம கவலையே இல்லை, நாம தான் இப்போ வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களா? அது செய்ய மாட்டாங்க. இவங்க எங்கே இருந்தாலும், அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க வெளியே இருந்தாலும் அந்த குடும்ப பொறுப்புகளை வந்து ஏற்றுக்குவாங்க. இதில் என்னுடைய ஷேர் என்ன, என்னுடைய பங்கு என்ன, இதை நான் பண்ணிடுறேன், இது என்னால் ஈஸியாக முடியும், நீங்கள் பண்ண வேணாம், இதை நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு அந்த பொறுப்பு இல்லாமல் தட்டி கழிச்சுட்டு தனியாக போக மாட்டாங்க. அது இவங்ககிட்ட ஒரு சிறப்பு குணம். இவங்கள பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து நாள் கடந்து தான் திருமணம் நடக்குது. ரொம்ப இள வயதில் நடக்கிறது இல்லை, கொஞ்சம் லேட் ஆகிடுது. லேட் மேரேஜ் தான் நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? இவங்ககிட்ட ஒரு பெக்யூலியரான குணம் இருக்குது. ஒரு வித்தியாசமான குணம் என்ன அப்படின்னா, தான் கூட பிறந்தவங்களுக்கு திருமணமான வாடி தான் தான் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அது யாரும் இவங்களுக்கு சொல்றது இல்லை. இவங்க இயல்பாகவே நம்ம கூட பிறந்தவங்களுக்கு மேரேஜ் ஆகட்டும், அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம், அவ்வளோலாம் மேரேஜ் ஆகட்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வரும். அது ஏன் வருதுன்னு இவங்களுக்கு தெரியாது. அது இவங்களுடைய இயல்பு. அந்த எண்ணத்தினால பெரும்பாலானோருக்கு இவங்களுக்கு வந்து நாள் கடத்தது திருமணம் ஆகும். ஒரு சில பேருக்கு இவங்க இளையவர்களுக்கு திருமணமான வாட்டி இவங்க பண்ணிக்கிறது. இந்த மாதிரி கூட பிறந்த சிஸ்டர்ஸ் அது மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா, சகோதரிகள் வந்து இவங்களோட இளையவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் ஆகட்டும், அப்புறம் நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. உடன் பிறந்தவர்களுக்கு திருமணமான வாட்டி தான் நம்ம பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதிகமாக இருக்கும் இவங்ககிட்ட. இவங்களுக்கு வந்து குழந்தைங்க அதிகமாக இருப்பாங்களா? இவங்க அளவான குடும்பம் சிறந்த குடும்பம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க. அளவான குடும்பமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. புத்திர பாக்கியம் குறைவாக உள்ளவங்க தான் அவங்க. ஒரு கால் சின்ன வயசுலேயே மேரேஜ் நடந்திருந்தா கூட, காலதாமதமான திருமணம் சொன்னோம், லேட் மேரேஜ் சொன்னோம், இருந்தாலும் சின்ன வயசுலேயே மேரேஜ் நடந்திருந்தா கூட புத்திர பாக்கியம் தாமதமாக தான் அவங்களுக்கு கிடைக்கும். புத்திர பாக்கியங்கிறது திருமணமான உடனே குழந்தை அப்படிங்கிற மாதிரி அந்த கொஞ்சம் தாமதத்தை காமிக்கும். அப்படி இல்லைன்னா மருத்துவ சிகிச்சைகள் ஏதாவது ஒன்று எடுத்து அப்புறம் அந்த மாதிரி பல பல பிரார்த்தனைகள் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பிறக்கும். இது ஒரு வித்தியாசமான அமைப்பு உங்களுக்கு. இந்த இவங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து சந்தோஷமா இவங்ககிட்ட குடும்பம் நடத்துவாங்களா? இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்காரங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து ரொம்ப சந்தோஷமா இவங்ககிட்ட குடும்பம் நடத்துவாங்களா? நடத்துவாங்க. அதுக்கு என்ன ஒரு காரணம்னா, இவங்களுக்கு அமைகிற வாழ்க்கையில் வந்து அடக்கமானவங்களா இருக்காங்க. ஆச்சரியமா இருக்குது. அது திருமணத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாலும் இவங்கள வாழ்க்கை தொடர வந்தோடனே அவங்க ரொம்ப அடக்கமுள்ளவங்களா மாறுறாங்க. அதனால இவங்க திருமண வாழ்க்கை வந்து சிறப்பாக தான் இருக்கும். அது மாதிரி இருக்கும். சரி, இவங்க வந்து ஆடம்பரமா வாழணுங்கிற எண்ணம் உள்ளவங்களா? ஆமா, ஆடம்பரமா வாழணும், ஆடம்பரமா வாழணுங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு வந்து இயல்பாகவே இருக்கும். அதுக்காக ரொம்ப ஆசைப்படுவாங்க, ஆடம்பரமா வாழணுங்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. சரி, அப்படி ஆடம்பரமா வாழ்றதுனால இவங்களுக்கு வந்து பொருளாதார சிக்கல் வருமா? வரவே வராது. இவங்க ஆடம்பரமா வாழ்றதுனால இவங்க குடும்பத்தில் வந்து எந்த சிக்கலும் வராது. அது இவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். நேரில் இன்னும் பல விஷயங்களோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். குணமே கர்மா,
விழிப்புணர்வு பரிகாரம். வணக்கம், வாழ்த்துக்கள்.